திருச்செந்தூர் திமுக வேட்பாளர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை ஆதரித்து கனிமொழி எம்பி பரப்புரை செய்கிறார். நேரலையில் பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திருச்செந்தூர் தொகுதியில் தற்போது திமுக எம்பி கனிமொழி அங்கு வேட்பாளராக நிறுத்தப்பெற்றக்கூடிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து திருச்செந்தூர் நகராட்சிக்கு குடிநீர் கொண்டு வருவதற்கான திட்டம் போடப்பட்டிருக்கிறது. நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகள் ஆரம்பித்து விட்டது. விரைவில் தண்ணீர் கொண்டு வரப்படும். 148 கோடி மதிப்பீட்டில் ஜீவா நகர், அமளி நகர், ஆழந்தலை, வீரபாண்டியப்பட்டினம், மணப்பாடு, புன்னக்காயல் ஆகிய பகுதிகளிலே மீன்பிடி இறங்கு தளம் மற்றும் புன்னக்காயல், அமளி நகர் பகுதிகளிலே தூண்டில் வளைவுகளும் அமைக்கப்பட்டுள்ளது. நம்முடைய ஆட்சியில மணப்பாடு பகுதியிலே கரை பலப்படுத்தும் பணிகளும் முடிவடைந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, நம்ம திருச்செந்தூர் கடற்கரையில கொஞ்சம் சில நேரம் தண்ணி கடல் உள்வாங்குது. அதையும் சரி செய்வதற்கு புதிய முறையிலே, தூண்டில் வளைவு இல்லாம புதிய முறையிலே அந்த கரையை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளும் விரைவிலே தொடங்கப்பட்டு அந்த திருச்செந்தூர் கடற்கரை பாதுகாக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 14,572 கோடி மதிப்பீட்டில் உடன்குடி அனல் மின் நிலையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாம இங்கே நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழே திருச்செந்தூர் காயல்பட்டினம் நகராட்சியில 45 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் பணிகள், தெருவிளக்கு அமைத்தல், சாலை வசதிகள், பூங்காக்கள், விளையாட்டு திடல்கள், நீர்நிலைகளை சரி செய்வது, திடக்கழிவு மேலாண்மை பணிகள் என்று அத்தனையும் நடைபெற்று வருகிறது. இதை தாண்டி நம்முடைய திருச்செந்தூருக்கு ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், கோயிலுக்கு வரக்கூடிய மக்கள். அதனால இங்க இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், பாதாள சாக்கடை திட்டம், இது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கிறது. வரக்கூடியவர்களை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வசதிகள் இல்லை. நம்முடைய ஆட்சி வந்தவுடன் நிச்சயமாக இங்க திருச்செந்தூருக்கு வரக்கூடியவர்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு, லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள், அவங்களெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு பாதாள சாக்கடை திட்டம், அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூருடைய அடிப்படை வசதிகள் முழுமையாக எத்தனை லட்சம் பேரும் வந்தாலும் அவர்களுக்கு அது அவர்களால் ஒரு பெரிய நமக்கான பிரச்சனை எதுவுமே உருவாகாத அளவிற்கு எல்லா அடிப்படை வசதிகளும் மறுபடியும் மிகச் சிறப்பாக பெரிய அளவிலே செய்து தரப்படும். இதற்காக தனியாக ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டு அவர்கள் தலைமையிலே இந்த பணிகள் நடைபெற்று ஒரு IAS ஆபீசர் தலைமையில